தமிழ்நாட்டு மக்கள் நலனை புறக்கணித்து மாநில வளர்ச்சிக்கு உதவாத வகையில் பட்ஜெட் இருப்பதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், விவரம். இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்து சொல்லிக்கொள்ள எந்த சாதனையும் செய்யாத அரசு, மத்திய அரசு ஆட்சி காலத்தையும் முடித்து விடைபெறும் நேரத்தில் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. எடை போட்டு பார்க்க ஏதுமில்லாத வெற்று அறிக்கையை தாக்கல் செய்துள்ளார் நிர்மலா சீதாராமன். கடந்த கால சாதனைகளையும் இந்த நிதிநிலை அறிக்கை சொல்லவில்லை. நிகழ்கால பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பதாகவும் இது அமையவில்லை. எதிர்கால பலன்களுக்கும் உத்தரவாதம் தருவதாக இல்லை. மொத்தத்தில் ஏதுமற்ற அறிக்கையை வாசித்திருக்கிறார் நிதியமைச்சர் என்று சொல்லியிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் பல்வேறு சலுகைகளை பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். பெட்ரோல், டீசல், சிலிண்டர் ஆகியவற்றின் விலை குறைப்பு இருக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் பொதுமக்களுக்கு ஏமாற்றம் அளிப்பதாக சொல்லியிருக்காரு. அதாவது உழவர்களின் மிக முக்கியமான கோரிக்கையான குறைந்தபட்ச ஆதார விலை குறித்த அறிவிப்பு இல்லை என்றும், இல்லை என்று சொல்வதற்காக எதற்கு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சார் என்றும் கேள்வி கேட்டிருக்காரு. இந்திய பொருளாதார வளர்ச்சி காணவில்லை எனவும், பணவீக்கம் குறையவில்லை எனவும், வறுமை ஒழிக்கப்படவில்லை என்றும் அதில் சொல்லியிருக்காரு. இது போன்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லி ஒரு நீண்ட அறிக்கையை ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். ரமேஷ், அந்த அறிக்கையில் வேறு என்னென்னலாம் குறிப்பிடப்பட்டுள்ளது? 2047 ஆண்டு புதிய இந்தியாவை படைப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 2014 ஆண்டு முதலாக மோடி பிரதமரான போது புதிய இந்தியா பிறந்ததாக சொன்னார்கள். 1000 ரூபாய், 500 ரூபாய் நோட்டுகளை தடை செய்த போதும் புதிய இந்தியா பிறந்துவிட்டது என்றார்கள். 2019 ஆண்டு மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்ததும் புதிய இந்தியா பிறந்தது என்றார்கள். ஆனால் 2024 வரை புதிய இந்தியா பிறக்கவே இல்லை என்றும் 2047 ஆண்டு தான் புதிய இந்தியா பிறக்கப் போவதாக நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறார். இவர்களால் புதிய இந்தியாவை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் உருவாக்க முடியாது என்பது உண்மை என்றும், புதிய இந்தியாவை இந்தியா கூட்டணி தான் நிச்சயமாக உருவாக்கும் என்றும், தமிழ்நாட்டு மக்கள் நலனையும் முழுமையாக புறக்கணித்து தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு கிஞ்சித்தும் அக்கறை இல்லாமல் ஒரு அறிக்கையை தயாரித்திருப்பதாகவும், இந்த நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு திட்டமிட்டு புறக்கணித்திருப்பதாகவும், இது குறித்து திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பார்கள் என்றும், நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தியடிகளின் சிலைக்கு முன்னால் கருப்பு சின்னம் அணிந்து போராட்டம் நடத்துவார்கள் என்றும், இந்த இறுதியாக போராட்டம் அறிவிக்கப்படும் என்று சொல்கிறார். சமூக நீதியை அரசின் கொள்கையாக கொண்டு செயல்படுத்தி வருகிறாகவும், சமூக நீதி என்பது அரசியல் வாக்கியமாக இருந்ததை மந்திரமாக பயன்படுத்துவோம் என்றும் சொல்லியிருக்கார். அதாவது கடைசியா என்ன சொல்றாருன்னா, போராட்டம் நடத்தப்படும் சொல்லியிருக்காரு. அருணா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி ரமேஷ். தமிழ்நாட்டை புறக்கணிக்கும் இல்லா நிலை பட்ஜெட் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். 2வது முறையாக ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்து சொல்லிக்கொள்ள எந்த சாதனையும் செய்யாத பாஜக அரசு ஆட்சி காலத்தையும் முடித்து விடைபெறும் நேரத்தில் இடைக்கால நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துள்ளது. எடை போட்டு பார்க்க ஏதுமில்லாத வெற்று அறிக்கையை தாக்கல் செய்துள்ளார் ஒன்றிய நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார்.